ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எங்கள் வீட்டில் சேனக்கிழங்கு குழம்பு கறி மசாலா பொடி போட்டு கறி குழம்பு மாதிரி வைக்கணும். பாருங்கள், சேனக்கிழங்கு குழம்பு எங்கள் வீட்டில். நான் உங்கள் குக்கிங் வரையமல் பேசுகிறேன். கட் பண்ணி தான் தண்ணியில் கழுவி அவிய வைக்கணும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சேனக்கிழங்க கட் பண்ணியாச்சு. கட் பண்ணி பொடிசாக வெட்டியாச்சு. கழுவணும். இன்னைக்கு சேனக்கிழங்கு குழம்பு எங்கள் வீட்டில் கறி குழம்பு மாதிரி இருக்குது. சேனக்கிழங்கு மட்டன் பொடி போட்டு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வச்சா தான் கறி மசாலா குழம்பு மாதிரி இருக்கும். குக்கரில் அவிய போடுறேன். அப்போதான் சீக்கிரம் அவியும். சேனக்கிழங்கு அவியாது. அவிய போடுறது தண்ணி. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய், இஞ்சி, வெள்ளைப்பூடு பூடு பாருங்கள். தேங்காய், வெள்ளைப்பூடு, இஞ்சி, இன்னும் வெள்ளைப்பூடு, சின்ன வெங்காயம் எல்லாம் கழுவி மிக்ஸில் அடிக்கணும். தக்காளி எல்லாம் அரைச்சிட வேண்டியதான். எல்லாம் ஒன்றா போட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், சேனக்கிழங்கு அவிய போட்டாச்சு. குக்கரில் போட்டால் தான் அவியும் சீக்கிரம். அதனால் குக்கரில் போட்டாச்சு, வச்சாச்சு. போங்களா நல்லா வெந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு பாருங்கள். சேனக்கிழங்கு நல்லா வெந்துட்டு குக்கரில் வச்சு மாற்றியாச்சு. இந்த மசாலா
சேனக்கிழங்கு குழம்பு வைங்க, கறி குழம்பு மாதிரி இருக்கும் சேனக்கிழங்கு. நாங்கள் இப்படி தான் வச்சு சாப்பிடுவோம். இதுமாரி நீங்கள் வைங்க உங்கள் வீட்டில். இந்த மட்டன் பொடி, சேனக்கிழங்கு குழம்புக்கு மட்டன் பொடி போடுதேன். கறிக்கு என்ன குழம்பு வைக்கணுமோ அதே மாதிரி தான் இதை வைக்கணும். சேனக்கிழங்கு குழம்பு இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு வைக்கணும். சின்ன வெங்காயம், தேங்காய், உள்ளி எல்லாம் போட்டு வைக்கணும். கறி மசாலா பட்டை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கறி குழம்ப, சேனக்கிழங்கு கறி குழம்பு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி என் சமையலை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வைப்பேன். உப்பு போட்டாச்சு. லாஸ்ட்டில் தான் உப்பு போடணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டுக்கறி மாரி இருக்குது பாருங்கள். சேனக்கிழங்கு குழம்பு ஆட்டுக்கறி மாரி இருக்குது. மனம் 10 வீட்டுக்கு மணக்கும். சரி தாளிப்பு. எண்ணெய் ஊற்றியாச்சு. அது போட்டாச்சு. பாருங்கள், நல்லா வச்சாச்சு. ஆட்டுக்கறி குழம்பு மாதிரி வச்சாச்சு. சேனக்கிழங்கு குழம்பு கறி மசாலா பொடி போட்டு, மட்டன் பொடி போட்டு சூப்பராக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எல்லா பொருளும் சேர்த்து வச்சாச்சு. நல்லாயிருக்கும். வாங்க, ரெடி ஆகிட்டு சாப்பிட வாங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் வீட்டுக்கு மல்லி இலை தூவியாச்சு. மல்லி இலை போடணும். பாருங்க, வாங்க சாப்பிட எங்கள் வீட்டுக்கு. தென்காசிக்கு வாங்க, எல்லோரும் எங்கள் வீட்டுக்கு வாங்க. டெய்லி நான் ஒரு நாளைக்கு ஒரு சமையல் பண்ணுவேன். வாங்க, என் சமையலை பாருங்கள் சேனலில்.